நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ. என்னதாங்க ஆச்சு எஸ்ஆர்ஹெச்சுக்கு அப்படின்னு கேட்கலாம். நீங்க எஸ்ஆர்ஹெச் ஒண்ணுமே இல்லைங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபெராரியை நான் வாங்கிட்டேன். ஹைவேல சும்மா சல்லுன்னு வண்டியை ஓட்டலாம் டிசைட் பண்ணிட்டான். ஆனா அப்பப்போ ஊருக்குள்ளேயும் ஓட்டணுமே, அதுக்கு ஒரு வண்டி தேவைன்றதை அவங்க பிளானே பண்ணல. ஊருக்குள்ளேயும் வண்டி ஃபெராரி எடுத்தும் போது வண்டி சேதாரம் நிச்சயம். அதான் பிரச்சனை. 6-4 அடிக்கிறதுக்கு ஆள் எடுத்தீங்க. ஆனா அந்த 6-4 எப்படி அடிக்கிறாங்க பாத்தீங்கன்னா மொழன்னு இருக்கிற விக்கெட்ல தான் அடிப்பாங்க. அப்படின்றதுனால கொஞ்சம் போலர்ஸ்க்கு சாதகமான ஒரு விக்கெட்டாக இருந்தால் நம்ம பேட்டிங்க்கு பிளான் பி இல்லை, ஆர் கியரை சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு வண்டியும் இல்லை. இதன் காரணமாக தான் எஸ்ஆர்ஹெச் கீழே போயிட்டே இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த வருஷம் எஸ்ஆர்ஹெச் எந்த மேட்சஸ்லாம் வின் பண்ணிருக்காங்க பாருங்க. அவங்க வந்து ஆர்ஆரோட வின் பண்ணாங்க, பஞ்சாபோட வின் பண்ணாங்க. இந்த 2 மேட்ச்மே அவங்க பேட்டிங் பயங்கரமா கிளிக் ஆச்சு. 200 மேல அடிச்சாங்க. ஸோ 200 மேல அடிக்கிற மாதிரி விக்கெட் இருக்கும்போது தான் எஸ்ஆர்ஹெச் அவங்க போலிங் வச்சு டிஃபெண்ட் பண்ண முடியுது. ஒருவேளை 160க்கு அவங்க பொட்டலாம் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு டிஃபெண்ட் பண்ற போலிங் இல்லை. ஏன்னா அந்த போலர்ஸ்க்கு தேவை 250 அப்படின்ற ஸ்கோரு. நீங்க 150 வச்சீங்கன்னா எங்களால் டிஃபெண்ட் பண்ண முடியாது, கிளியரா தெரியுது. ஐ திங்க் எஸ்ஆர்ஹெச் இந்த வருஷம் வந்து ஒன் டெம்ப்ளேட், ஒன் டைமென்ஷன் டீம் எடுத்த காரணத்தினால தான் கீழே போயிட்டா இருக்காங்க. இந்த போன வருஷம் சூப்பரான சூடான பிரியாணியா இருந்தது. இந்த வருஷம் கொஞ்சம் ஊசி போன பிரியாணியா மாறி இருக்கு. அவங்களுக்கு மிகப்பெரிய பலமா வந்து அந்த ஓப்பனர்ஸ் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா எதிர்பார்த்த அளவுக்கு கிளிக் ஆகல. இன்ஃபேக்ட் போன வருஷம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஓப்பனர்ஸ்க்கு எப்படி போலிங் போடணும் அவங்க மண்டையை பிச்சுக்கிட்டாங்க. இப்போ ஒரு விஷயம் டீகோட் பண்ணிட்டாங்க மற்ற டீம்ஸ்லாம். எப்பா இவங்க மொழன்னு இருக்கிற பேட்டிங் விக்கெட்ல தான் டேஞ்சரஸ் டீம். கொஞ்சம் கிரிப் ஆகுது, கொஞ்சம் ஸ்லோ இஷ்யூ, ஆர் ஸ்பின்னர்ஸ்க்கு சாதமான ஒரு விக்கெட் கொடுத்தனா எஸ்ஆர்ஹெச் என்ன பண்றதுன்னு தெரியல. அடிக்க போய் விக்கெட்ஸ் விடுறாங்கன்றத டீகோட் பண்ணிட்டாங்க. அதற்கான விஷயத்தை தான் மற்ற டீம்ஸ்லாம் பண்றாங்க. நீங்க ஆனா இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம். ஈவன் ஹைதராபாத்லயே அவங்க 1-2 மேட்ச்ல ஸ்லோ விக்கெட்ஸ்ல ஆடுறாங்க. நேற்று மும்பையோட ஆடுறதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமான ஒரு விக்கெட் கிடையாது. கொஞ்சம் ஸ்லோயிஷா இருந்தது. ஸ்பின்னர்ஸ்க்கு சாட்னர் போட போதெல்லாம் டேர்ன் ஆச்சு பந்து அப்படின்றது நம்ம பாக்குறோம். அதே மாதிரி ஜிடிக்கு அகேன்ஸ்டா அவங்க ஆனதும் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா அவங்களுக்கு விக்கெட்டே கிடையாது. அப்படின்றதுனால பிரான்சைசி சம்டைம்ஸ் சில கம்ப்ளைண்ட்ஸ் பண்றதையும் நம்ம பாக்குறோம். நாங்க கேட்கிற விக்கெட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஒருவேளை எஸ்ஆர்ஹெச் அதை சொன்னாங்கன்னா ஓகே. இதுல நான் 2 விஷயமா நான் ஒண்ணு பாக்குறேன். நீங்க பாத்தீங்கன்னா பிரான்சைசி பக்கம் நான் நிக்கிறேங்க. அதாவது இவ்வளோ கோடிக்கணக்கில் காசை கொடுத்துட்டு நாங்க கேட்கிற விக்கெட்ஸ் கிடைக்கலன்னா அது என்ன நியாயம்னு அவங்க கேட்கறது கரெக்டான ஒரு கேள்வி, இல்லைன்னு சொல்ல மாட்டோம். பட் 2வது ஒரு விஷயம் நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க ஒரு டீமுக்கும் 25 பிளேயர் வரைக்கும் எடுக்கலாம். 25 பிளேயர், 20 பிளேயர். எஸ்ஆர்ஹெச்க்கு இப்போ ஸ்குவாட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா 20 பிளேயர் அப்படின்றதுனால இந்த 25 பிளேயர்ஸ் எடுக்கும்போது பிரான்சைசி ஒரே விக்கெட்ல ஆடுற மாதிரி தான் 20 பேரையும் எடுக்கிறீங்களா, 25 பேரும் இருக்கிறீங்களா? இதுக்கு மேல உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்ற போது அங்க ஒரு தவறான பிளானிங்கும் பண்ணிருக்காங்க பிரான்சைசி. வந்து நாங்க எதிர்பார்த்த விக்கெட்ஸ் எங்களால கிரிக்கெட் ஆக முடியலன்னு சொன்னாங்கன்னா அது ஒரு எக்ஸ்கியூஸா தான் சொன்னோம். நீங்க சாம்பியன் சைடு எதுவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லா விக்கெட்ஸ்லயும் ஆடக்கூடிய ஒரு காம்பினேஷன் பக்கம் இருக்கு. என் பலத்துக்கு அந்த மாதிரி ஒரு விக்கெட் இருந்தா அதுக்கும் நான் ஆள் வச்சிருக்கேன். இல்ல ஓம் பலத்துக்கு ஒரு விக்கெட்டை ப்ரிப்பேர் பண்ணி நீ என்ன ஆட சொன்னா அதுக்கும் ஆள் வச்சிருக்கேன். இப்படி 4 பக்கத்துலயும் எல்லா ஏரியாலும் ஆள் வைக்கிற டீம் தான் சாம்பியன்ஸே மாற முடியும். அப்படின்றதுனால எஸ்ஆர்ஹெச் இங்க ஒரு தவறு பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஹெவி பேட்டிங்கா போனாங்க. பட் இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன் சார், நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டர்னிங் ட்ராக், ஸ்லோ விக்கெட்ஸ் எல்லாம் ஆடி இருக்காங்க எஸ்ஆர்ஹெச் அப்படின்ற போது, ஆனாலும் அவங்க டாப் 5ல 3 இந்தியன் பேட்டர்ஸ், இந்த மாதிரி விக்கெட்ஸ்ல எக்கச்சக்கமா கிரிக்கெட் ஆடி வளர்ந்த பேட்டர்ஸ் உங்க பக்கம் இருக்காங்க. 3 பேட்டர்ஸ், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், நிதிஷ் ரெட்டி. அப்ப இந்த இந்தியன் பேட்டர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கணும் இல்லையா? அபிஷேக் சர்மா பாத்தீங்கன்னா ஒன்னே கண்ணே ஒரே ஒரு 100 அடிச்சாரு. அதுக்கப்புறம் இஷான் கிஷன் ஒன்னே கண்ணே ஒரு 100 அடிச்சாரு. நிதிஷ் ரெட்டி பாவம் ஸ்ட்ரகிள் பண்றாரு. அப்படின்ற போது இங்கதான் இந்தியன் பேட்டர்ஸ் அந்த மாதிரி விக்கெட்ஸ்ல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கணும். ஸோ ஃபாரின் பேட்டர்ஸும் சறுக்கிருக்காங்க, இந்தியன் பேட்டர்ஸும் சறுக்கிருக்காங்க ஃபார் எஸ்ஆர்ஹெச். ஸ்டில் நல்ல டீம் எஸ்ஆர்ஹெச். பட் அவங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னா அவங்க ஒன் டெம்ப்ளேட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வண்டி ஒரே வேகத்துல தான் போகும். ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்தவங்க நாங்கள் போயிட்டே இருப்போம் அதே வேகத்தில். அது ஸ்பீட் பிரேக்கர் நீங்கள் அதே வேகத்தில் போனால் என்ன ஆகும்? அச்சு தூக்கிக்கும் வண்டி. அதான் நடந்துட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் அப்படின்ற போது சிஎஸ்கேக்கு இப்போ நெசமானமே சான்ஸ் இருக்கா சகோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா, ரொம்ப கஷ்டம். அதான் நீங்க சொல்லலாம் என்னென்ன அடுத்த 6 மேட்ச் வின் பண்ணாங்கன்னா 16 பாயிண்ட்டுக்கு போகலாம், 16 பாயிண்ட்டுக்கு போனா சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்களே நீங்க கேட்கலாம். சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன் சார். அதாவது ஒரு காலத்துல நீங்க ஐபிஎல் 8 டீமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா 14 பாயிண்ட் எடுத்தாலே குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது அந்த காலம்.
அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இப்ப அது அந்த 8 டீம்ன்றது 10 டீம் ஆனதுக்கு அப்புறம், அதாவது 2 டீம் எக்ஸ்ட்ரா ஆனதுக்கு அப்புறம் மேட்சஸ் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. அந்த மேட்சஸ் எக்ஸ்ட்ரா ஆன ஒரு காரணத்தினால் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க நிறைய டீம்ஸ். அப்படின்றதுனால அந்த 14 நீங்க விட்டுருங்க. அது எல்னி செய்கிற மாதிரி சிவி அங்கே ஓரமாக வச்சிருங்க. இப்போ 16 குறைந்தபட்சம் தேவை. இப்போ நீங்கள் உடனே கேட்கலாம், அப்போ 16 சான்ஸ் இருக்கே சகோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனா இப்ப 16 என்ன நீங்க பாக்கணும்னா, இப்ப இருக்கிற டாப் 6 டீம்லயே நிறைய டீம்ஸ் 16 டச் பண்ணி 16 கிராஸ் பண்ணி போறதுக்கே பலமான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற பொழுது இப்ப சில 2-3 டீம் 18 போறதுக்கே வாய்ப்பு இருக்கு. சில ஒரு டீம் அதாவது 20 பாயிண்ட் போறதுக்கே சான்ஸ் இருக்கு. அப்படின்ற போது 16ன்றது கடைசி கேட். சோ முட்டி மோதி 6 மேட்சும் சிஎஸ்கே வின் பண்ணி 16ல வந்து உட்கார்ந்தா கூட சிஎஸ்கேவோட போட்டி போடுறதுக்கு இன்னும் 1-2 பேர் அங்க உட்காந்துட்டு இருப்பான் ஃபார் த 4th பொசிஷன். அப்படின்ற போது அங்கதான் நெட் ரன் ரேட்ன்ற வில்லா வந்து எல்லாரையும் ஒரு லுக்கு விட்டுட்டு யாரை பிடிச்சி அமுக்குறான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சிஎஸ்கே இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள்ல மட்டும் கீழே இல்லை, நெட் ரன் ரேட்டும் ரொம்ப மோசமான ஒரு லெவல்ல இருக்காங்க. அப்படின்ற போது அவங்க மீதி 6 மேட்ச் ஜெயிச்சா மட்டும் போதாது சகோ, வேற லெவல்ல அதிரடியான ஒரு மார்ஜின்ல ஜெயிச்சுட்டே வரணும். அப்படின்ற போது அது ஒரு மிகப்பெரிய சவால். அந்த 6 மேட்ச்ல 3 மேட்ச் டாப் 5ல இருக்கிற டீம்ஸ் நம்ம ஆட போறோம். ஏன் அவங்க டாப் 5ல இருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ட் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க, அவங்க நிறைய வெற்றிகளை பெற்றிருக்காங்க. அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் டாப் 5ல இருக்காங்க. அந்த மாதிரி டீம்ஸும் நம்ம பெரிய மார்ஜின்ல ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க ஃபில் அப் தி பிளாங்க்ஸ் நீங்களே பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ சிஎஸ்கேவோட ரசிகனோட மனநிலைமை என்ன மாதிரி வந்தாச்சுன்னா, வீட்டில் கரண்ட் கட்டியா வாயா பீச்சில் போய் உட்காந்து கொஞ்சம் காற்றை வாங்கிட்டு சுண்டலை சாப்பிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன வெற்றிகளை நீங்கள் பதிவு செஞ்சாவுங்க நாங்கள் ஹாப்பியா அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டான் சிஎஸ்கே ரசிகன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, யங்ஸ்டர்ஸ் நல்லா பண்ணுறாங்கன்ற ஒரு சந்தோஷம். அது நாளைய எதிர்காலத்தை நீங்கள் கண்ணில் காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சிஎஸ்கே, நம்ம சொல்லலாம். துளிரோட ஆரம்பிச்சிருக்காங்க, ஜொலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் அடுத்த வருஷத்துக்கு நம்ம சொல்லிக்கலாம். அன்சுல் கம்போஜ் அவரையும் நீங்க போன மேட்ச் ஆடி இருக்கலாம். நான் ஏன் அன்சுல் கம்போஜை போன மேட்ச் ஆடி இருக்கலாம் நான் ஃபீல் பண்றேன்னா, அடுத்த மேட்ச் அது ஆடுங்கன்னு ஏன் சொல்றோம்னா, நீங்க பாருங்க அந்த லக்னோ அது ஜெயிச்சுட்டு தான் மும்பைக்கு நம்ம வந்தோம். மும்பை மேட்சை இழந்தோம். அங்க அன்சுல் கம்போஜ் லக்னோவை நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம ஜெயிச்சதுக்கு, நம்ம சேசிங் அதெல்லாம் சொல்லப்பட்டாலும் முக்கியமா நம்ம ஜெயிச்சதுக்கு காரணம் நிக்கலஸ் பூரனோட விக்கெட்டை எடுத்தாரு அன்சுல் கம்போஜ். ஏன்னா நிக்கலஸ் பூரன் அடிக்கலன்னா 200 கிராஸ் பண்ண கஷ்டப்படுறாங்கல்ல லக்னோ. அந்த 200 லாக் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா அன்சுல் கம்போஜ். நிறைய டீம்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட முக்கியமான பேட்டர் வந்து ரன் அடிச்சாதான் அந்த 200 கிராஸ் பண்றாங்க. நிக்கலஸ் பூரன் அடிச்சாதான் 200 ஃபார் லக்னோ, ஸ்ரேயாஸ் அடிச்சாதான் பஞ்சாபுக்கு 200 வருது, கேஎல் ராகுல் அடிச்சாதான் டிசிக்கு 200 வருது. அப்படின்ற போது இந்த மாதிரி விக்கெட்ஸ் எடுக்கிற போலர்ஸை டெஃபினட்டா நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஓகே, நீங்க அடுத்தது அன்சுல் கம்போஜ் ஆடணும்னு நான் ஏன் ஃபீல் பண்றேன்னா, இப்ப பவர் பிளேல கலீல் அஹ்மத் எடுத்துக்கோங்க, அட்டகாசமா தொடக்கம். அதாவது ஃபர்ஸ்ட் 4 மேட்ச்ல விக்கெட்ஸும் எடுத்தாரு. எக்கானமி பாத்தீங்கன்னா 6 ரன் தான் கொடுத்தாரு பவர் பிளேல. ஆனா அடுத்த 4, அதாவது பிரியான் ஷாரியா அடிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த முதல் பந்து பிளே அப்படின்னு 6 அடிச்சார் பாத்தீங்களா கலீல் அஹ்மத். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கலீல் அஹ்மத் அடுத்த 4 மேட்ச்ல ஓவருக்கு 11 ரன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு பவர் பிளேல. அப்படின்ற போது அவர் சறுக்கு கீழே போயிட்டிருக்காருன்றதுனால இந்த கட்டத்துல தான் இன்னொன்னு அவருக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு போலர் உள்ள வந்தாகணும். அப்படின்ற போது அன்சுல் கம்போஜ் அந்த வேலையை பண்ணார் லக்னோக்கு எகென்ஸ்டா. அப்படின்ற போது அதன் காரணமாகவே மீண்டும் அன்சுல் கம்போஜ் ஆடணும். இன்னொரு விஷயம் சகோ, போன மேட்ச் எனக்கு என்னமோ பத்திரானாலாம் திருப்பி ஒரு 14, 16, 18, 20 அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்ல போகாம போன மேட்ச் ரொம்ப லேட்டா வந்த மாதிரி இருந்தது பத்திரானாலுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா என்னன்னா, என்னோட தாழ்மையான கருத்து, எவ்ரி டைம் ஆப்பனன்ட் சைட்ல ஒரு 30 ரன் பார்ட்னர்ஷிப் வந்தால் உடனே உங்க எக்ஸ் ஃபேக்டர்ஸ்னு சொல்லக்கூடிய 2 போலர்ஸ் நூர் அஹ்மத் அண்ட் பத்திரானா, இவங்க 2 பேர்ல யாராவது உள்ள எடுத்துன்னு வரணும் பார்ட்னர்ஷிப்போட விகடத்துக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நம்ம கிட்ட 2 எக்ஸ்பேக்டர் போலர் இருக்காங்க, ஒருத்தர் அற்புதமான ஸ்பின்னர், ஒருத்தர் அற்புதமான ஃபாஸ்ட் போலர். அப்படின்ற போது இந்த 14, 16, 18, 20 பார்த்தீங்கன்னா தாண்டி முன்னாடி எங்காவது ஒரு ஓவர் அவர் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்தே ஆகணும், அவர் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஒரு விருப்பம், என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மற்றபடி இப்போ நம்ம அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ எஸ்ஆர்ஹெச்சோட ஆட போற ஒரு டர்னிங் ட்ராக். நீங்க ஸ்லோயிஷ் இப்போ எல்லா டீம்ஸும் புரிந்து கொண்ட ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, அதிரடியான பேட்டிங் ஆனா ஒரு பர்டிகுலர் விக்கெட்ல தான் எஸ்ஆர்ஹெச்ல ஆட முடியுன்ற மாதிரி எழுதப்பட்ட மாதிரி இருக்கு இந்த ஐபிஎல்ல. அப்படின்ற போது ஒரு ஸ்லோ விக்கெட், டர்னிங் விக்கெட் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டா சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் நமது சொந்த கோட்டையில கண்டிப்பா அடிக்கலான்றது என்னுடைய நம்பிக்கை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து குவாலிஃபை ஆக மாட்டேலாம் அதெல்லாம் மறந்துருக்கேன். சின்ன சின்ன வெற்றிகள் இப்போ நமக்கு தேவை, ஊட்டச்சத்து மாதிரி தேவை. அப்படின்றதுனால அதையும் தாண்டி குவாலிஃபை ஆகணும்னா ஒரு மேஜிக், பயங்கரமான மேஜிக் நடக்கணும். அதாவது எனக்கு முன்னாடி போற வண்டியெல்லாம் டயர் பஞ்சர் ஆகணும், சேத்துல மாட்டணும், மரத்துல முட்டணும், இல்லை அவன் போற ரோடு மகா கேவலமாகணும், எனக்கு எல்லாரும் அவெல்லாம் நாசமா போகணும், நான் மட்டும் வெண்ண மாதிரி வழவழ ரோட்ல அடிச்சு தூக்கின்னு போகணும் அப்படின்றது தான் சுச்சுவேஷன்.
அதுவும் அவங்ககிட்ட இருக்கலாம் ஒரு டாப் வண்டி அப்படின்றனால என்கிட்ட சைக்கிள் தான் இருக்குன்றனால பெடலிங் வேற லெவலில் பண்ணி சும்மா எடுத்துன்னு போகணும் அப்படின்றனால இதெல்லாம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப சதவீதம் கம்மி அப்படின்றதுனால அது உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். பட் சின்ன சின்ன வெற்றிகள் எப்பா அந்த பழைய சிஎஸ்கே 1-2 இடத்துல நம்ம பார்த்தோமான்ற அந்த மன நிம்மதியை கொடுத்தாங்கன்னா நல்ல விஷயமா இருக்கும். யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வாய்ப்பு கொடுக்குறாங்க, அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஆயுஷ் மாத்திரை ரொம்ப நல்லா பண்ணாரு, பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. அட்லீஸ்ட் அடுத்த வருஷத்துக்கு இவங்களாம் தேர்வாங்க, நம்ம டீமை காப்பாற்றுவாங்கன்ற ஒரு சின்ன சின்ன நம்பிக்கைகளை சில இடத்துல கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் இந்த மேட்ச்ல நடக்குதான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். எனவே நன்றி சகோ, உங்களுக்கு ஆதரவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஹாவ் அ நைஸ் டே சகோ.